கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ, நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இந்த குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாக்கவும் இகழ்ச்சிக்குரியாக ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இது. அந்நிய தேவர்களை பின்பற்றவும் அவைகளுக்கு ஆராதனை செய்து ஆண்டவருக்கு கோபமூட்டின ஜனங்களாக நம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் காணப்பட்டார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார். அது பாருங்க, அவர் ஒரு யூதன் அல்ல, பாபிலோனை சார்ந்தவன். இவன் எருசலேமிலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பனிமுட்டுகளை எல்லாம் தூக்கி சென்றவன் என்று சொல்லி அவரை குறித்து புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. எருசலேம் தேவாலயத்தை சூறையாடினவன். இவைகளையெல்லாம் ஆண்டவர் அனுமதிப்பதற்கு என்ன காரணம்? அவரே சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி. நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் இருந்து வருவதற்கு காரணமே ஆண்டவர். அவன் வந்ததனால இந்த தானியேல் இன்னும் அவனுடைய நண்பர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போனதாக கூட தானியேல் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ சில விஷயங்கள் ஆண்டவராலே நமக்கு எதிராக வருகிறது. தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை நம்ம செய்யலைன்னா நாம் மடங்கடிக்கப்படுவோம். நம்ம உரிமைகளை இழக்கக்கூடிய நிலை நமக்கு வந்துடும். கவனமாக இருக்கணும். ஆண்டவருக்கு கோபமுட்டாக்கக்கூடிய காரியங்களை நம்ம செஞ்சிடாதபடி நம்ம காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ரொம்ப கவனமாக எங்கள் உலகத்தில் உமக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.